கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய், கர்த்தருடைய அன்பை பிரதிபலித்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போமானால் பாவம் செய்ய மாட்டோம். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்று சொல்லப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும். ஆனால் அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். நம்மிடத்திலே அந்த அன்பு காணப்படுகின்றதா? பிறர் வளர்ச்சியடையும் போது அவர்கள் மேல் பொறாமை இல்லாதவர்களாய் நாம் அன்பு காட்டுகின்றோமா? அகந்தை உள்ளவர்களாய் வாழாமல் கர்த்தருடைய அன்பை பிரதிபலித்து வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையுள்ள வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை சேர்த்து கொண்ட அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்தி கர்த்தருக்கு நேராக நாம் ஆதாயப்படுத்துவோம். அன்பில்லாததினால் இந்த நாட்களில் அநேக பாவங்களை நாம் பார்க்க முடிகிறது. துணிகரமாக பாவம் செய்கிறார்கள். அதே வேளையிலே கர்த்தர் நமக்கு காண்பித்த அன்பை நாம் பிரதிபலித்து வாழ்வோமானால் நம் தேசம் சமாதானமுள்ளதாய் காணப்படும். ஆகவே நம்மை தாழ்த்தி, நம்முடைய குறைவுகளை மாற்றி, கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அன்புள்ளவர்களாய் நாங்கள் எங்களை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்கத்தக்கதான அன்பை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.